ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு ஓவர் கம் செட்பேக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில உதாரணங்கள் மூலிமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, என்னுடைய எஜுகேஷன் கல்வி வந்து தமிழ் மீடியத்தில் ஆரம்பித்தது. 12th முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இட்ஸ் பிக் புக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லிட்டில். ஸோ அப்போ வந்து நம்ம டிக்ஷ்னரி அந்த டைமில் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் மூலிமா ஐ ரோட் இன் எவ்ரிவேர் எழுதிட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 லைன்ஸ் தான் படிக்க முடியும். பட் ஐ மேக் இட் கன்சிஸ்டன்சி. எவ்ரிடே வந்து அதை படிக்கிறத நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிட்டு போனதுனால எஸ், ஈவன் மை first year of MBBS I could finish without any arrears. பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். throughout my journey I not kept any arrear. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதோடு நிற்கல. ரெண்டாவது ஸ்ட்ரகிள் எங்கே வந்ததுன்னா, மாஸ்டர் டிகிரி என்ட்ரி ஆனப்புறம் அப்போ வந்து எனக்கு படிக்க தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், பட் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. ரெண்டாவது சேலஞ்ச். அப்போ என்ன பண்ணுறது? Yes, obviously I feel very low because compared to all other person நம்மளுக்கு வந்து அங்கே ஸோ என்னாச்சு, அகெயின் வந்து ஐ ட்ரைட் லேர்னிங் மை ஸ்கில். எஸ், இட்ஸ் நாட் பாசிபிள் இன் ஒன் மூமெண்ட். ஸோ பட் ஃபைனலி பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் எஸ் ஐ குட் கம்யூனிகேட் வித் அ வெரி ஈஸி இன் இங்கிலீஷ் to my colleagues and to the students. Yes, I also enter into the social media to share my knowledge in a confident manner. Yes friends, in the middle of the difficulty success lies. உண்மைதான் அது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது உங்களுக்கான தருணங்களை கொஞ்சம் பொறுமையாக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களாலேயும் முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.